வணக்கம். சின்ன குழந்தைகளை நாம் தூக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த கழுத்து நிற்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிதாசன் குடும்ப விளக்கில் குழந்தைகளை எப்படி தூங்கணுங்கிறதுக்கே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தையினுடைய தலை தாமரை மாதிரி, உடம்பு தண்டு மாதிரி, அந்த தண்டு பூவை தாங்குமா, அதனால் ரெண்டையுமே சேர்த்து தான் தூக்கணும். அது எப்படின்னா, ஒரு ஏழை ஒரு புதையலை பார்த்தா எப்படி ஆசையாக தூக்குவாளோ அதை போல அந்த குழந்தையை தூக்கணும் அப்படின்னு சொல்லுற. குழந்தைய பிறந்த உடனே தூக்குறது ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அதனுடைய தலை தான். தலை ரொம்ப பெருசு. நம்முடைய தலை, மனித தலை பிறந்த உடனே ரொம்ப பெருசாக இருக்குது. காரணம் என்னென்னா, நம்முடைய மூளையினுடைய அளவு அதிகம். இப்போ ஒரு குரங்குக்கு பிறந்த உடனே நடக்கிறது பிரச்சனை இல்லை. நம்மோட நெருங்கிய தொடர்பு உடையது சிம்பன்சி தான். ஆனால் அந்த சிம்பன்சி கூட பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே நடக்க ஆரம்பிச்சிருது. காரணம் என்னென்னா, அதுக்கு 400 மில்லி லிட்டர் தான் மூளை. ஆனால் நமக்கு 1400 மில்லி லிட்டர் மூளை, கிட்டத்தட்ட 3.5 மடங்கு நமக்கு மூளை. அப்போ அந்த மூளை இருக்கிறதுனால தலை பெருசாக இருக்குது. அந்த தலையை உடம்பு சப்போர்ட் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் வெளியே வந்த பிறகு, நம்ம கழுத்தெல்லாம் ஓரளவு ஸ்ட்ராங்கான பிறகு தான் அந்த கிரேனியத்தை சப்போர்ட் பண்ண முடியும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே மனிதன் பிறந்த உடனே சுயமாக இயங்குவதற்கான சக்தி இல்லாமல் இருக்கிறான். பிறந்த உடனே மற்ற விலங்குகள் மாதிரி ஒரு சுதந்திரத்தை அடைந்து விட்டதாக சொல்ல முடியாது. அவன் தாயை சார்ந்து தான் இருக்கிறான். ஒரு மனிதன் பிறந்த உடனே தாயை சார்ந்து உடல் ரீதியாக இருக்கிறான், மன ரீதியாகவும் இருக்கிறான். தாயினுடைய கதகதப்பு தேவைப்படுது. அதனால தான் அந்த தாய் உணவு ஊட்டாத போது கூட தாய் இல்லைன்னா அந்த குழந்தை அழுது. ஃபஸ்ட்டு அது அம்மாவை தான் ரெக்கக்னைஸ் பண்ணுது. அம்மா சொல்லி தான் மற்றவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுது. அந்த கதகதப்பு தேவைப்படுது. ஒரு தாயும் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய குழந்தையோடு இருக்கிற அட்டாச்மெண்ட்னால அந்த குழந்தைய எங்கே அழுதாலும் ஒரு குடும்பமே அமைதியாக இருக்கும். ஆனால் அம்மா ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. என் குழந்தை தான் அழுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பேன். எங்கே குழந்தை அழுதாலும் அந்த தாயால் கண்டுபிடிக்க முடியும். மற்றவங்களாம் ஏதோ டிவி பார்த்துட்டு அந்த குழந்தை அழறதையே கேட்காம கூட இருப்பாங்க. ஆனால் தாய் என் குழந்தை தான் அழுதுன்னு கண்டுபிடிப்பான். இதுதான் அந்த பாண்ட். இந்த பாண்டேஜ் வர்றதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, முதல்ல இருந்து சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசியலாஜிக்கலாகவும் அந்த குழந்தை அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா, இந்த உடலில் நம்முடைய தலை அப்படிங்கிற ஒரு பகுதி எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரு பகுதி. அது பிரெயின் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய பிரெயின் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம். அதனால தான் அந்த பிரெயின் இருக்கக்கூடிய தலையை தாங்குற அளவுக்கு கூட உடல் சக்தி வாய்ந்ததா இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மூளை மற்ற மூளைகளிலிருந்து எப்படி வித்தியாசப்படுகிறது? நம்முடைய மூளை நம்முடைய உடலின் செயல்பாடுகளை மட்டும் தீர்மானிப்பதில்லை. இப்போ நம்ம எல்லா மூளையுமே அந்த உடலினுடைய செயல்பாட்டை தீர்மானிக்குது. இப்போ ஒரு பசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசுனுடைய பசி, அது சிறுநீர் கழிப்பது, அப்புறம் அது தூங்குறது, இது எல்லாத்தையும் பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. மனுஷனுக்கு இதை தாண்டி, ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனை தாண்டி சில வேலைகள் செய்வதற்கு அவனுடைய மூளை பயன்படுகிறது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ மனிதனுடைய மரபுக்கூறுக்கும் ஒரு சிம்பன்சியினுடைய மரபுக்கூறுக்கும் பார்த்தா, அந்த பேச்சு உண்டாக்குற மெக்கானிசம் அப்படிங்கிறது அந்த 1.4% டிஃப்ரென்ஸில் வந்துடுது. சரி, இப்போ ஒரு மனிதன் உருவாகிறது ஒரு சிம்பன்சியிலிருந்து அந்த கிளை பிரியுது, ரெண்டாக பிரியுது. ஒன்று சிம்பன்சி, இன்னொன்று ஆதி மனிதன். அந்த ஆதி மனிதனுக்கும் சிம்பன்சிக்கும் பிரிஞ்ச போது, அவங்களுக்குள்ள அந்த கிளைகளாக பிரிந்த போது அவங்களுக்குள்ள இருந்த டிஃபரன்ஸ் 1.4% தான். சரி, உடனே மனுஷன் பேச ஆரம்பித்தானா? இல்லை. அதுக்கப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு அவன் பேச ஆரம்பித்தான். பேசுவதற்கும் பேசாததற்குமான அந்த வித்தியாசம் 0.1% தான். அப்போ அந்த 0.1% தான் இவ்வளவு டிஃபரன்ஸை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ மூளைங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய மெக்கானிசம் மிக மிக நுட்பமானது. மூளையில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் கூட ஒரு செயல்பாடு நமக்கு பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, சில ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியாது. லெஃப்ட் போர்ஷனில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியாது. அதனால் அபரிமிதமான மூளை இயற்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த மூளையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நம் வெற்றி அடங்கி இருக்கிறது. பெரும்பாலும் நாம் மூளையை
பத்திரப்படுத்துகிறோமே தவிர பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்துகிற போதுதான் மேன்மையடைகிறோம். நாம் எவ்வளவு தூரம் சிந்திக்கிறோமோ, எவ்வளவு தூரம் செயல்படுகிறோமோ, அப்போது மூளையை முழுவதுமாக பயன்படுத்துபவர்களாக ஆவோம். மூளையை பயன்படுத்துவோம், முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.